235 பக்கங்களை கொண்ட ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வெளியிடப்பட்டு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் இன்றைக்கு உலுக்கி போட்டிருக்கு. கடந்த 2-3 நாட்களாக பரபரப்பாக இந்திய ஊடகங்களில் பேசப்படுற மிக முக்கியமான விஷயம் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கைன்றது. கேரள சினிமாவுக்குள்ள மலையாள சினிமாவில் பெண்கள் எப்படியான பாலியல் துன்புறுத்தலை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கான அதிர்ச்சியான தகவல்கள் ஆதாரங்களோட இப்போ வெளியாகி இருக்கு. 2017ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினுடைய அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. கேரள சினிமாவை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான ஒரு விசாரணை குழு அமைக்கப்படணும், ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படணும். பாலியல் சுரண்டல்ன்றது தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் நீண்ட காலமாக புறையோடி போயிருக்கிற ஒரு விஷயம்ன்ற குற்றச்சாட்டு இப்போ திரும்பவும் மேலெழுந்திருக்கு. இந்த மலையாள சினிமா சம்பந்தமான பாலியல் சுரண்டல் பற்றின அறிக்கை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகு சினிமா கலைஞர்கள் சம்பந்தமான அமைப்பினுடைய தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் பதவி விலகி இருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்ந்து அந்த அமைப்பில் இருந்த ஒட்டுமொத்தமாக 17 பேரும் உடனடியாகவே ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. 17 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த அறிக்கையில் அதிர்ச்சியான பல தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த அறிக்கை வெளியானதுக்கு பிறகு தொலைக்காட்சிகளில் தோன்றி மிக பிரபலமான நடிகைகள் முன்வைக்கிற பாரதூரமான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை ஆடி போயிருக்குன்னு சொல்ல முடியும். என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். என்ன திடீர்னு சொல்லி சினிமாண்டு சில நேரங்களில் நீங்க கேட்க முடியும். சினிமாவை பற்றி இதுக்கு முதல்லையும் நம்ம கதைச்சிருக்கிறோம். இது தனியாக சினிமாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. வேலை செய்யற இடங்கள்ல, தொழில் வாய்ப்புக்காக போற இடங்கள்ல பெண்கள் எப்படியான சவால்களை, பாலியல் ரீதியான சுரண்டல்களை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லப்படுற சம்பவத்துக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ கேரள சினிமா சம்பந்தமாக வெளியாகி இருக்கிற ஒரு அறிக்கை என்று சொல்ல முடியும். இது சினிமாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. வேலை செய்கிற எல்லா இடங்கள்லையும் பெண்கள் இந்த மாதிரியான சவால்களை ஒவ்வொரு நாட்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலையும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக சினிமாவில் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க மாட்டோமான்னு சொல்லி சினிமாவினுடைய கதவை தட்டுற ஏராளமான நபர்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, இலங்கையிலையும் இருக்கிறாங்க. இலங்கையிலிருந்து கொண்டு உள்ளூர் தொலைக்காட்சியில் பாடுறதுக்கும் இந்திய தொலைக்காட்சிகளில் தோன்றி பாடுறதுக்கும் இடையில ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இலங்கையிலிருந்து கொண்டு சாதிக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு போற ஏராளமான கலைஞர்கள் இருக்கிறாங்க. இலங்கையில் கிடைக்காத அங்கீகாரம்ன்றது இந்தியாவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியில் இருக்கு. ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரால மட்டும்தான் சாதிக்க முடியுது, பலரால சாதிக்க முடியாம போகுது. அதுக்கான காரணம் அவங்களுக்கு இருக்கிற திறமை மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற சவால்கள், இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல்கள்ன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க மாட்டோமான்னு சொல்லி சினிமாவினுடைய கதவை தட்டி தோற்று போறவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி சாதிக்கிறதுக்காக கதவை தட்டுறவர்களுடைய அறை கதவுகள் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இரவு நேரங்களிலையும் தட்டப்படுதுன்றதும் இதில் இருக்கிற கசப்பான ஒரு உண்மை. மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆபாச படங்களுக்கு பேர் போன ஒரு சினிமான்ற பிம்பம் நீண்ட காலத்துக்கு முதல்ல இருந்தது. OTT தளங்களினுடைய வருகைக்கு பிறகு அது மாற்றம் அடைஞ்சிருக்கு. மலையாள சினிமா இன்றைக்கு பலராலையும் கொண்டாடப்படுது. யதார்த்த சினிமாவுக்கு பேர் போயிருக்கிற ஒரு சினிமான்னு சொன்னால் மலையாள சினிமாவை சொல்ல முடியும். தமிழர்கள் கூட தமிழ் சினிமாவுக்கு, சில தமிழ் சினிமாக்களுக்கு கொடுக்காத ஒரு மிக பிரம்மாண்டமான அங்கீகாரத்தை மலையாள சினிமாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்வியலை பேசுகிற ஒரு சினிமான்ற உச்சகட்ட வரவேற்பு மலையாள சினிமாவுக்கு தொடர்ச்சியாகவே இருந்து வருது. ஆனால் இதுக்கு பின்னால், அந்த திரையில் நாங்கள் பார்க்கறதுக்கு பின்னால் ஏராளமான கசப்பான அனுபவங்கள் இருக்கு. நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் சிலர் சாதிக்கிறாங்கன்றதும் இதில் இருக்கிற மறைக்கப்படுற ஒரு உண்மை. ஹேமா கமிட்டி என்று சொல்லப்படுற ஒரு விசாரணை குழு 2017ஆம் ஆண்டு கேரள அரசாங்கத்தால், மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்படுது. ஒரு மிக பிரபலமான நடிகைக்கு 3 நடிகர்கள் காரில் வச்சு பாலியல் துன்புறுத்தல் செய்தாங்கன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது 2017ஆம் ஆண்டில். இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படணும் என்று சொல்லி WCC என்று சொல்லப்படுற அமைப்பு, விமன் இன் சினிமா கலெக்டிவ் என்று சொல்லப்படுற அமைப்பு கேரள முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதுக்கு பிறகு ஒரு விசாரணை குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் நியமிக்கப்படுது. அந்த விசாரணை குழு பலர்கிட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்கிறாங்க. ஏராளமான ஆதாரங்கள் சேகரிக்கப்படுது. ஆடியோ, வீடியோ, புகைப்படங்கள், ஸ்கிரீன்ஷாட், வாட்ஸ்அப் தகவல்கள், இந்த மாதிரியான ஏராளமான ஆதாரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டில் இந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கை மாநில அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிக்கை பொதுமக்களுக்கோ இல்லாட்டி வேற தரப்புகளுக்கோ வெளிப்படுத்தப்படாமல் இருந்தாலும் கூட சில நாட்களுக்கு முதல்ல இப்போ அந்த அறிக்கை வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இந்த அறிக்கையை கேட்டதுக்கு பிறகுதான் அது இப்போ பொது வழிக்கு வந்திருக்கு. 235 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை, 54 பக்கங்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
சில நடிகைகள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்கிற நேரத்தில் சிலருடைய பெயர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நட்சத்திரங்களுடைய பெயர்கள் கூட குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிக்கை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில், தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான பெயர் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற 54 பக்கங்களும் நீக்கப்பட்டு தான் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் சொல்லப்படுற 3 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி கலைத்துறையை பொறுத்த வரைக்கும், அது ஹாலிவுட்டா இருக்கலாம், இல்லாட்டி மலையாள சினிமாவா இருக்கலாம், இல்லாட்டி கோலிவுட்டா இருக்கலாம், எங்களுடைய தமிழ் சினிமாவா இருக்கலாம், எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல்களை பெண்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருது. இதுக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான தடை கூட இருக்கு. குறிப்பாக காஸ்டிங் கவுச் என்று சொல்லப்படுற ஒரு சொற்பிரயோகம் இதுக்காக பயன்படுத்தப்படுது. நாகரிகமா அதை சொல்றதுக்கான சொற்பிரயோகம் தான் இந்த காஸ்டிங் கவுச்ன்றது. குறிப்பாக தமிழில் நாங்கள் சொல்கிறதா இருந்தால் இடக்கரடக்கல் என்று சொல்லுவோம். பொது வழியில் சொல்ல முடியாத சில விஷயங்களுக்கு வேறு விதத்தில் அதை சொல்கிறது தான் இந்த சொற்பிரயோகம். இந்த சொற்பிரயோகம் எதை சொல்லுதுன்னு சொன்னால், பாலியல் ரீதியில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண் சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி வாய்ப்புக்காக தன்னுடைய உடலையே தியாகம் செய்கிற ஒரு செயற்பாடு தான் இந்த காஸ்டிங் கவுச்ன்றது. இது மலையாள சினிமாவுக்குள்ள நீண்ட காலமாக புறையோடி போயிருக்கிற ஒரு விஷயம்ன்றதை இந்த ஹேமா கமிட்டி ஆதாரத்தோட முன்வச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற விஷயம் வந்து சினிமாவுக்குள்ள நீண்ட காலமாகவே பேசப்படுற ஒரு விஷயம். ஒரு பெண் எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் உடலியல் தேவைக்காக தயாராக இருக்கிறான்னு சொல்லப்படுற ஒரு விஷயமா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற சொல்லுக்கு புது விளக்கம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பாலியல் சுரண்டலுக்கு தாங்களாவே சம்மதம் தெரிவிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு விதமான இலக்கம், அடையாள இலக்கம், குறியீட்டு இலக்கம் கூட கொடுக்கப்படுது என்ற அதிர்ச்சியான தகவலையும் இந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையில பார்க்க முடியுது. ரெண்டாவது விஷயம், மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் 10 தொடக்கம் 15 பேரை கொண்ட ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆண்களால தான் ஒட்டுமொத்தமாக மலையாள சினிமாவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அவர்களை தாண்டி யாராலையும் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லப்படுற ஒரு நிலைமை இருக்கு. இந்த 10 தொடக்கம் 15 பேரை கொண்ட மாஃபியா கும்பல் எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. சிலருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய குடும்பத்துக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த ஒரே ஒரு மாஃபியா கும்பல் என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சீனியர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல், மிக பிரபலமான நடிகைகள் மட்டும் இல்லாமல், ஜூனியர் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறதுக்கு இந்த மாஃபியா கும்பல் காரணமா இருக்குன்ற குற்றச்சாட்டும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரபலமான நடிகை பாலியல் ரீதியில் துன்புறுத்தலை எதிர்நோக்குறாங்க. அடுத்த நாளே எந்த நபரால் அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதோ அவரோட சேர்ந்து கணவன் மனைவியை 2 பேரும் நடிக்க வேண்டிய சூழல் உருவாகுது. ஒரு படுக்கை அறை காட்சியில் அந்த பெண் நடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சு முத்தமிட வேண்டிய ஒரு காட்சி படமாக்கப்படுது. அதுக்கு முதல் நாளில் அதே நபரால் தான் இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல் அனுபவிச்சிருந்தேன், அடுத்த நாள் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருந்ததுன்ற விஷயத்தையும் அந்த பெண் இந்த ஹேமா கமிட்டியில் வாக்குமூலமாக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது விஷயம், ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்லேவ்ஸாக பயன்படுத்தப்படுறாங்க. இந்த ஸ்லேவ்ஸ்ன்ற சொற்கள் எல்லாம் வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அடிமைகளாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பயன்படுத்தப்படுறாங்கன்ற பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான வசதிகளும் கிடையாது. மலசல கூட வசதி, கழிப்பற வசதிகள் படப்பிடிப்பு தளங்களில் கிடையாது. ஆடை மாற்றுறதுக்கான வசதிகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது. ஓவர் டைம் கிடையாது. இதை தவிர யாராவது படப்பிடிப்பு தளங்களில் காயமடைஞ்சு அவங்களுக்கான விசேடமான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுறது கிடையாது. இப்படியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இந்த ஹேமா கமிட்டியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு மலையாள சினிமா கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக குழுவோட 17 பேரும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு அமைப்பு, இன்னும் ஒரு குழு வந்து புதுசாக தங்களுடைய கடமைகளை 2 மாதங்களுக்குள்ள பொறுப்பேற்கும் என்ற விஷயம் கூட செய்தியா வெளியாகி இருக்கு. ஆனாலும் கூட இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது மலையாள சினிமாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது ஒரே ஒரு தரப்பு மட்டும்தான் என்றது. வேற யாராவது பதவிக்கு வந்தாலும் கூட அவர்களால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இந்த அறிக்கை வெளியானதுக்கு பிறகு 17 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடத்தப்படுது. இதில் மிக பிரபலமான மலையாள நடிகர் சித்திக் மேலையும் பாலியல் வன்கொடுமை, கொலை, மிரட்டல் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிரபல நடிகை ரேவதி சம்பத் இந்த முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த விசாரணைகள் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது. அவர்
இந்த மலையாள கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி வகித்த நபர்ன்றதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ஹேமா விசாரணை குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில தகவல்கள் மட்டும்தான் இப்போ வெளியாகி இருக்கு. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. மிக பிரபலமான உச்ச நட்சத்திரங்கள்கிட்டையும் இயக்குநர்கள்ட்டையும் தயாரிப்பாளர்கள்ட்டையும் எதிர்வரக்கூடிய நாட்களில் விசாரணைகள் நடத்தப்படும். இதன் மூலமா இன்னும் அதிர்ச்சியான பல தகவல்கள் வெளிவரும் என்ற செய்தியையும் ஊடகங்களில் பார்க்க முடியுது. மலையாள சினிமாவில் ஆரம்பிச்ச இந்த சர்ச்சைன்றதை இன்றைக்கு தமிழ் சினிமாவிலையும் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சில வருஷங்களுக்கு முதல்ல சின்மயி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சது ஞாபகம் இருக்கும். மீ டூ என்று சொல்லப்படுற இயக்கம் மிக பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் அது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அந்த கதை அதோட முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே பொதுவாக எல்லாரும் முன்வைக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், பல வருஷங்களுக்கு பிறகு ஏன் நடிகைகள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமைதியாக பொறுமையாக இருந்து இப்போ பிரபலம் அடைஞ்சதுக்கு பிறகு சாதிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்னன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுறது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக சாதிக்கணும்னு சொல்லி ஒரு துறைக்குள்ள வர்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான சவால்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு மத்தியிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் சாதிக்கணும்ன்றது மட்டும்தான் சில நேரங்களில் அவங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்க முடியும். அந்த மாதிரியானவர்களுக்கு ரெண்டு தெரிவுகள் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கும். வாழ்க்கையா வாய்ப்பான்றது. சிலர் வலது பக்கம் போகிறதுக்கு தீர்மானிக்க முடியும், சிலர் இடது பக்கம் போகிறதுக்கு தீர்மானிக்க முடியும். ஆனால் சில வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்று சொல்கிற வாதத்தை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையான குற்றச்சாட்டை இருக்கிற பட்சத்தில், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது சினிமாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. பெண்கள் தொழில் செய்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல் இருக்குன்றது பல சந்தர்ப்பங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படும், விசாரணைகள் நடத்தப்படுறது சில இடங்களில் நடந்தாலும் கூட சில இடங்களில் அந்த மாதிரியான முறைப்பாடுகள் கண்டுகொள்ளப்படுறதே கிடையாது. சில இடங்களில் பெண்கள் அதை சொல்றதுக்கு முன் வர்றது கூட கிடையாது. இப்போ சினிமாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் என்று சொல்லி இதை பார்க்க முடியாது. கேரளாவில் நடத்தப்பட்ட மாதிரியான ஒரு விசாரணை தமிழ்நாட்டிலையும் தமிழ் சினிமா சம்பந்தமாகவும் நடத்தப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா துறை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகள்லையும் பெண்கள் தொழில் செய்கிற இடங்கள்லையும் இல்லாமல் இந்த மாதிரியான விசாரணைகள் நடத்தப்படுமா இருந்தா அதிர்ச்சியான ஏராளமான தகவல்கள் வெளிவரும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.